بالعالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்தை பெறுவதற்கு அனுமதி பெறாதவர்கள் யார் என்ற தலைப்பிலே சென்ற வாரம் நாங்கள் 2 ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை படித்தோம். அந்த தொடரிலே இன்றும் ஓரிரு ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா படித்து கொள்ள இருக்கிறோம். வன் அப்துல் முத்தலிப் இப்னு ரபீஆ قال رسول الله صلى الله عليه وسلم إن هذه الصدقات إنما هي أوساخ الناس وإنها لا تحل لمحمد ولا لآل محمد ரவாஹு முஸ்லிம். நிச்சயமாக ஜகாத், சதகா போன்றவைகள் அனைத்து வகையான ஜக்காத்தும் சதகாக்களும் நிச்சயமாக மனிதர்களின் உடைய அழுக்குகளாகும். அவை முஹம்மதுக்கோ முஹம்மதின் குடும்பத்தாருக்கோ ஆகுமாகாது, ஹலாலாகாது. இந்த ஹதீஸ் சஹீ முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத் பொருட்களை பயன்படுத்துவது ஹலாலாக்கப்படவில்லை என்ற செய்தியை விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை பற்றிய ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது என்னென்றால் மனிதர்களின் அழுக்குகள் என்று சொல்கிறார்கள். அதாவது ஜகாத் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அந்த ஜகாத் அவருக்குரியது அல்ல. அதாவது ஜக்காத்தை பற்றி வார ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் படிக்கின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம். அது அவரையும் சுத்தப்படுத்துகிறது, அவரது சொத்து செல்வத்தையும் சுத்தப்படுத்துகிறது. இந்த வகையிலே அது ஒரு வகையான அழுக்கு என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதாவது அது நபிக்கு, நபியின் குடும்பத்தாருக்கு அது சரி வராது. அதாவது ஒரு பொருள் நம்முடைய வீட்டிலே இருக்கிறது, அது எங்களுக்கு தேவைப்படாது, அது மேலதிகமாக இருக்கிறது, நாங்கள் பயன்படுத்த போவதும் இல்லை என்றால் அதை நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம். அது எங்கள் வீட்டில் இருக்கிற மேலதிகமான அழுக்கு, அசுத்தம். அப்போ அவுசாஹ்ங்கிறது அப்படியான ஒன்று தான் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. என்றால் குர்ஆன் வசனமும் அப்படித்தான் அமைகிறது. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. அவர்களது செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை பெற்று அவர்களையும் அவர்களுடைய செல்வங்களையும் தூய்மைப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துறதுக்காக இடுங்க தான் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அத ஹதீஸ்ல வரும், நீங்க அந்த ஜக்காத்தை ஒதுக்கும் வரைக்கும் அது உங்களோட மற்ற சொத்துக்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒருவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக மாறியதன் பின்னால் நிசாப் என்று சொல்வோம். ஜக்காத் கொடுப்பதற்கு தேவையான அளவு, அதான் நிசாப். அது நாங்கள் சென்ற தலைப்பிலே படிச்சுக்கிறோம்.
ஆபரணங்கள்டா எப்படி, வியாபார பொருட்கள் எப்படி, அதுக்கு எந்த அளவு இருக்கணும், பணம்டா எப்படின்னு படிச்சுக்கணும். அப்போ அதை அவர் ஒதுக்காம அதோடே வச்சுக்கிறாருண்டா அவரை ஏனைய சொத்தையும் அது பாதிக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கோ இந்த குடும்பத்தாருக்கோ அது அழுக்கு, அது மக்கள் தங்களை சுத்தப்படுத்துறதுக்காக, தங்களோட சொத்தை சுத்தப்படுத்துறதுக்காக வெளியே அனுப்புறது சரி, தங்களோட செல்வத்திலிருந்து வெளியே ஒதுக்குறாங்க, அதை அந்த ஜக்காத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து சாமான வெளியே ஒதுக்குறோம்ட்டு அது அழுக்குத்தானே, அசுத்தம் தானே, அந்த மாதிரி அவங்களும் ஒதுக்குறாங்க. அது எனக்கு சரி வராது. இப்போ இந்த வகையிலே ரசூலுல்லாவுக்கும் அது ஹராமாக இருக்குது. அவங்களோட குடும்பத்தார் யார் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்தாலும், குறிப்பாக ஹாஷிம் குலத்தவர், அப்துல் முத்தலிப் குலத்தவரை இது குறிக்குதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. பனு ஹாஷிம், பனு முத்தலிப் குலத்தாரை குறிக்குது. அவங்களுக்கு இந்த சக்காத் பொருளை எடுக்கிறது ஹராம். அது மறுமை வரைக்கும் உள்ள சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் இன்றும் மதீனாவில் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் பொதுவான சட்டம். ஒரு சில ஹனஃபி மதுஹபை சேர்ந்த சில அறிஞர்கள் இது அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, எங்களுடைய காலத்தில் இந்த சட்டத்தில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அநேகமான அறிஞர்கள் அது அவங்களுக்கு ஹராமே தாண்ட கருத்து தான் சொல்கிறாங்க. وعن أبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا أتي بطعام سأل عنه أهدية أم صدقة. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதாவது உணவு பண்டங்கள், சாப்பாடு வந்தால், கொண்டு வரப்பட்டால், அந்த சாப்பாட்டை பற்றி கேட்பாங்க. முதலாவது இது அன்பளிப்பாக வந்ததா அல்லது ஜக்காத்தாக வந்ததான்னு கேட்பாங்க. ஃபைன் கீல சதகா, இது ஜக்காத்தாக வந்ததென்று சொல்லப்பட்டால், காலலி அஸ்ஹாபிஹி குலு, தன் தோழர்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் சாப்பிடுங்கள். அவங்க சாப்பிட மாட்டாங்க. வலம் யஅகுல், அவங்க சாப்பிடுவதில்லை. வ இன் கீல ஹதியா, அது அன்பளிப்பாக வந்தது, ஹதியாவாக வந்தது என்று சொல்லப்பட்டால், தரப பியதிஹி ஃபஅகல மாஹும் முத்தஃபகுன் அலை, அவசரமாக கையை நீட்டி அந்த சாப்பாட்டை பெற்று சஹாபாக்களோடு சேர்ந்து சாப்பிடுவார்கள். இந்த ஹதீஸ் சஹீல் புகாரி, சஹீ முஸ்லிமில் பதிவாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் படிக்கிறோம். ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு நாங்கள் படிச்சுக்கிறோம். அதாவது சென்ற வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதையில் ஒரு பேரிச்சம்பழத்தை கண்டு எடுத்துட்டு சொன்னாங்க, இது ஜக்காத் பொருளில் உள்ள பேரிச்சம்பழமாக இருக்குமோ, அப்படி ஒரு பயம் இல்லாட்டி நான் சாப்பிட்டுப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்குறாங்க, இந்த சாப்பாடு எப்படி வந்தது, இது ஹதியாவா தந்ததா அல்லது ஜக்காத்தா வந்ததான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி, உங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஹலால் ஹராம் பற்றி அந்த விஷயத்தை சொல்ற நேரம், அதாவது ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இட்டதைத்தான் மூமீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுறான். அப்ப இதுல பாரபட்சம் ஒன்றும் இல்லை. நபிமார்களுக்கு எது ஹலாலோ அதுதான் பொதுமக்களுக்கும் ஹலால். நபிமார்களுக்கு எல்லாம் ஹராம்டா பொதுமக்களுக்கும் ஹராம். சில சட்டங்களை தவிர, நபிமார்களுக்கு சில சட்டங்களை அல்லாஹு தஆலா ஆகுமாக்கி வச்சு, அதை தவிர அதை குறித்து அல்லாஹ் சொல்லிடுவான். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
4 திருமணத்துக்கு அதிகமாக கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அது பொதுமக்களுக்கு ஹலாலாக்கப்படவில்லைங்கிறது தெரியும். ஏனைய நபிமார்களுக்கு சில விஷயங்கள் ஹராமாக இருந்தது, ரசூல்லாக்கு ஹலாலாக்கப்பட்டது. உதாரணமாக ஏனைய நபிமார்களுடைய காலத்தில் அவங்க தொழுகிற இடத்துக்கு போய்த்தான் தொழணும். அதாவது வழிபாட்டு தலங்களுக்கு போய் மஸ்ஜிதுக்கு போய் தொழணும். ஆனால் ரசூல்லா சொன்னாங்க, ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத சிறப்பியல்புகளை ஒன்று ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் தூய்மையாகவும் ஆக்கப்பட்டிருக்குது. சரி, நாங்கள் எந்த இடத்திலும் தொழலாம், அந்த இடம் நஜீஸான இடம் இல்லாட்டி. அது இந்த உம்மத்துக்குள்ள சிறப்பு எனக்கு ஆக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சொன்னாங்க, முந்தைய நபிமார்களுக்கு கனிமத் பொருள் ஹராமாக்கப்பட்டது. யுத்தத்தில் கிடைச்ச பொருட்களை நபி என்ன செய்வார், சேர்த்து குவித்து வைப்பார். திடீர்னு நெருப்புன்னு வந்து அதை அப்படியே எரிச்சு போடும். அப்ப எரிச்சு போட்டுன்ற அர்த்தம் யாரும் அதில் களவாட இல்லைன்னு அர்த்தம். கனிமத் பொருளை திருட இல்லை. அது நெருப்பு வந்து எரிக்க இல்லைன்னா அந்த நபிக்கு விளங்கும், இதுல யாரோ ஒரு ஆள் எதை ஒன்று எடுத்துக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் ஒரு நபித காலத்தில் நடந்த செய்தியை ரசூல்லா சொன்னாங்க. ஒரு நெருப்பு வந்து எரிக்க இல்லை, கடைசியில் அந்த நபி சொல்றாரு, எல்லாரும் வந்து கையில எனக்கு பையத் செய்யுங்க, நான் எடுக்கையில் சத்தியம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு ஆள்ட கை மட்டும் அந்த நபியிட கையோடு ஒட்டிக்கிட்டு கலர மாட்டேங்குது. பார்த்தா அவர் தான் எடுத்திருந்தார். அதாவது ஒரு எரும மாட்டினுடைய தங்கத்தினால் செய்யப்பட்ட எரும மாட்டினுடைய தலையை போன்ற ஒரு போர்க்கவசத்தை எடுத்து வச்சிருந்தார். பிறகு அது கொண்ட வச்ச பிறகுதான் நெருப்பு பிடிக்குது. அதாவது அவங்களுக்கு ஹராம். ஆனா ரசூல்லாக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று சொன்னாங்க, 5 விஷயம் சொன்னாங்க. இன்னொன்று, நான் வந்து படையை நடத்திக்கிட்டு போற நேரம் 1 மாத கால பயண தூரத்தில் இருக்கிற எதிரிடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டுருவான். 1 மாத கால பயண தூரத்தில் இருக்கிற எதிரி என்ன கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான்னு சொன்னாங்க. ஆகவே அது அந்த காலத்தில் அப்படி செஞ்சார். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய இப்படி சில ரசூல்லாக்கு சில விஷயங்கள் ஹலால், அது நபிக்கு மட்டும்தான். சரி, அது அல்லாஹு தாலா சொல்வான், உங்களுக்கு உள்ளது இல்லை. ரசூல்லா சொன்னாங்க, விசால் நோம்புன்னு ஒன்று இருக்குது. இஃப்தார் செய்யாமல் அடுத்த நோம்பையும் தொடங்குறது. மகரிபுக்கு நாங்கள் இஃப்தார் செய்வோம். இஃப்தார் செஞ்சுதான் அடுத்த நோம்பு சஹருக்கு நோட்போம். அதை நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் எனக்கு உணவளிக்கப்படுவது, எனக்கு நீர் புகட்டப்படுவது, உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை போன்றதல்ல என்று சொன்னாங்க. நீங்க அதை செய்யவாங்க, அந்த நோம்பு நீங்க பிடிக்க கூடாது. ஆகவே சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான், அது உங்களுக்கு உள்ளதுதான். மற்றபடி பொதுவாக அல்லாஹு தாலாவுடைய தூதருக்கு மனிதர்களுக்கு உள்ளது மாதிரி எல்லாம் ஹலால். பொதுவாக எல்லாருக்கும் ஹராமானது ரசூலுல்லாஹ்க்கு ஹராமா இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அப்படி இருந்தும் கூட பேணுதலை பாருங்க. இது ஹதியாவா வந்ததா, அன்பளிப்பா வந்ததா, ஜக்காத்தா தந்ததான்னு சாப்பாட்டை பத்தி கேட்குறாங்க. அப்படி இல்லை, எங்களுக்கு விளங்குது, நாங்க அன்றாடம் சாப்பிட்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாங்கள் அந்த சாப்பாடு எங்களுக்கு எப்படி வந்தது, சாப்பாட்டுக்காக நாங்கள் செலவழிக்கிற பணம் எப்படி வந்தது, ஹலாலா வந்ததா ஹராமா வந்ததா, சரி அதில் ஹலால் கலந்திருக்குமா சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கொள்ளும். சரி, ஏன்டா எங்களுக்கு தெரியாமலேயே ஹராம் கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலத்தில் கூட. சரியா, நாம் எவ்வளோ தான் பேணுதலாக இருந்தாலும் திடீர்னு வந்து ஹராம் கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால நாம் அப்படி கேட்டுக்கொள்ளணும். ரைட். அப்போ ரசூல்லா அவங்க சதக்கான்னு சொன்னால் ரசூல்லா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட இல்லை அன்பளிப்பாக கிடைக்கிது, சகாத்தா கிடைக்குதுன்னு சொன்னால் எல்லோருடையும் சேர்ந்து சந்தோஷமாக
சாப்பிடுவாங்கன்ற செய்தியை நாங்கள் இதில் படிக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கடைசியாக ஒரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். வன் ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ஃபீ பரீரத ஸலாசு சுனனின். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, பரீரா என்ற அடிமை பெண்ணின் காரணமாக 3 வழிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன, 3 சுன்னத்துகள் நடைமுறைக்கு வந்தன. இஹ்தஸ் சுனனி, இந்த 3லே முதலாவது வழிமுறை அன்னஹா அத்தகத் ஃபஹுயிரத் ஃபி ஜௌஜிஹா. அந்த பெண்மணி அடிமை பெண்ணா இருந்தா. பரீரா என்கிறவர் ஒரு அடிமை பெண். ஆயிஷா நாயகி அந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செஞ்சாங்க. ரைட். அவ விடுதலை பெற்ற போது அவளுக்கு அவளுடைய கணவர் விஷயத்தில் தெரிவுரிமை வழங்கப்பட்டது. இது முதலாவது தெரிவுரிமை வழங்கப்பட்டது. அடிமை பெண் அடிமையான ஆணோட கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரம் இவ விடுதலை ஆகிட்டா. விடுதலையாகனா அவளுக்கு இஸ்லாமிய சரியா சட்டத்தில் அல் ஹுர்ரா, சுதந்திரமான பெண் என்ற ஒரு விடயம் வருவது. சுதந்திரமான பெண், அந்த பெண்ணோட ஒரு அடிமையான ஆண் வாழ்றது சம்பந்தமான நிறைய சட்டங்கள் இருக்கிற அந்த காலத்தில். இப்போ அவளுக்கு சொல்லப்பட்டது, நீ விரும்பினால் அவரோடு வாழலாம், விரும்பாவிட்டால் நீ அவரை விவாக விலக்கு செய்யலாம். இது ஒரு முதலாவது வழிமுறை. வக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லா, அல் வலா உலிமன் அத்தக. ஆனா விடுதலை செஞ்சதுக்கு பின்னால இவள் ஒரு உறவு ஒன்று இருக்கும் என்றால், இந்த பெண்ணுக்குள்ள உறவு, ஈமானிய உறவு விடுதலை செய்தவருக்கே உரியதாகும். அது இந்த பொம்பளைய யாரெல்லாம் ஒரு காலத்துல வாங்கி வித்தாங்களோ அவங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. விடுதலை செஞ்சவங்களுக்குத்தான் இவள் பொறுப்பு. விடுதலை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இவர் பொறுப்பு சொல்லணும்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு வதகல ரசூலுல்லாஹ் வல் புர்மத் தஃபூரு பிலஹ்மின். ஒரு கொஞ்சம் நீண்ட ஹதீஸ் தான் இது. பாருங்க ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வார நேரம் அடுப்புல ஒரு பாத்திரத்துல இறைச்சி கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு அடுப்புல ஒரு பாத்திரத்துல இறைச்சி கறி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபகுர்ரிப இலை ஹுபுசுன் வ உதுமுன் மின் உதுமில் பைத். அப்ப ஆனா அந்த இறைச்சி கறியை கொடுக்காம வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட வேற கறி ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமா வைக்கப்பட்டது. பாத்திரத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இறைச்சியே வைக்காம வேற ஒரு ஆணம், சும்மா கறி இறைச்சி இல்லாத ஒரு ஆணம் மாதிரி ஒன்றை வைக்கப்பட்டது. ஃபகால அலம் அர புர்மத்தன் ஃபீஹா லஹ்முன். இது என்ன பாத்திரத்துல அந்த புர்மான்னு சொல்றது நாம சொல்வோமே பெரிய கிடாரம் மாதிரியா அல்லது ஒரு பெரிய சட்டி மாதிரி விட்டா புர்மான்னு சொல்றது. இப்போ அதுல உள்ள இறைச்சியை நான் காண இல்லையே, நல்லா இருக்குமே, சும்மா ஆணை மட்டும் இங்கிருந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா உண்மைதான் யா ரசூலுல்லாஹ், இறைச்சி இல்லதான். வலக்கின்ன ذلك لحم تصدق به على பரீரா. இந்த இறைச்சி இந்த பரீரா என்ற பெண்ணுக்கு ஜகாத்தாக கொடுக்கப்பட்ட இறைச்சி என்று சொன்னாங்க. அப்ப வஅன்த லா தஅகுலு சதகா, நீங்க தான் சதக்காவான சாப்பாட்டை, அதாவது ஜகாத்தா வந்த இறைச்சி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களே, அதான் நாங்க இறைச்சி வைக்க இல்லை, ஆணத்தை மட்டும் வச்சுக்கிறோம். கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ அலைஹா சதகா, அது அவளுக்கு ஜகாத்து தான். வ அன ஹதியா, அவ எனக்கு தாரது ஹதியான்னு சொன்னாங்க. புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்து. அப்ப இதுல நாங்க முதலாவது பார்க்கிறோம், இந்த ஹதீஸ்ல அவ விடுதலை ஆகிட்டா, விடுதலையாகின உடனே சுதந்திரமான பெண்
சுதந்திரமான பெண்ணா வந்து அவளுக்கு தனி சட்டம் வந்துடும். சரி, அடிமையாக இருந்தால் தனி சட்டம். அந்த அடிமைத்துவம் இன்றைக்கு இல்லை. எனவே நடைமுறையில் அந்த சட்டம் எங்களுக்கு மத்தியில் இல்லை. ஆகவே அப்படி சொன்னாங்க. கடைசியில் நாங்கள் வேற ஹதீஸ்லாம் பார்க்குறோம், அவள் தன்னுடைய கணவரை ஃபசுகு செய்ததா வருவது. அவளை விவாக விலக்கு செஞ்சிட்டா. அவர் பேர் முகீஸ், அந்த கணவர் பேர் முகீஸ் என்பவர் என்று நாங்கள் வேறு ரிவாயத்தில் படிக்கிறோம். அவ பிரிஞ்சிட்டா. அப்போ ரசூல்லா வந்து இப்போ பாருங்க, அந்த சஹாபாக்களும் ரசூல்லாவை நல்லா புரிந்துணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல்லாக்கு எந்த கறி, எது ஹலால், எது ஹராம், எதுல ரசூல்லாட விருப்பு இருக்குது, ரசூல்லாட வெறுப்பு எதுல இருக்குதுன்னா நல்லா படிச்சு வச்சுக்கிறாங்க. சஹாபாக்கள் சஹாபியாக்களை புரிந்து வச்சிருந்தாங்க, சஹாபியாக்கள் சஹாபாக்களை புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த சமூகம் அல்லாஹ் தூதரை புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அல்லாஹ் தூதர் சஹாபாக்கள் சஹாபியாக்களை புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதுதான் ஒரு உண்மை. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்ய போனாங்க ரசூல்லா. முஸ்ரிக்கீன்கள் உடை இல்லை உள்ளுக்கு. அப்போ அடுத்த வருஷம் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற வருஷம் தான் 6. அப்போ எக்ரிமெண்ட் படி 6ஆம் ஆண்டு போகையில் அது உள்ளுக்கு, அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல்லா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு உம்ரா செய்ய இயலாது, இஹ்ராம் நியத்தோட இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இஹ்ராம கலையணும், உம்ரா செஞ்சு முடியாம இஹ்ராம கலையிறது கூடாது. அப்படி நாங்க கலையிறா இருந்தா தமு கொடுக்கணும், ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கணும், சரி, முடி சிறைக்கணும், உள்ளுக்கு போய் ஹரத்துல தவாப் செய்ய இல்லை, சஃபா மருவா கடையில் செய்ய இல்லை, ஒன்றும் செய்யல. சரி, ஹுதைபியா வந்து மக்காவுக்கு முன்னுக்கிற இடம். ஆகவே என்ன செய்யறது? உடனே ரசூல்லா சொன்னாங்க, தலைமுடியெல்லாம் சிறைங்க, ஹதி கொடுங்க, அதாவது தமு கொடுங்க. யாரும் செய்யறாங்க இல்லை, அவ்வளோ கோபம். என்ன கோபம்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இறங்கி போறாங்கல்ல முஸ்லிம்கள், உடன்படிக்கிற சருத்தெல்லாம் பார்த்தா முஸ்லிம்களுக்கு பாதகமாகிக்குது. இப்படி விட்டு கொடுக்கணுமா? எந்த விட்டு கொடுத்தாங்கன்னா முகமது ரசூலுல்லா என்ற பேரை கூட அழிச்சு போட்டாங்க. ரசூல்லா நாங்க அழிக்க மாட்டோம் யார் ரசூல்லான்டாங்க. ரசூல்லாக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. சரி, இப்போ நாம நினைப்போம் எப்படி எழுத, இப்படி நல்லா தானே இந்த பார்க்குறீங்க, அரபு எழுத்து அழகா வாசிக்கலாம். இப்படி இல்லை. அன்றைக்குள்ள அரபு எழுத்தணிங்கிறது இப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், சில நேரம் அரபு கலண்டர்ல வரும் ரசூல்லாட முத்திரையில உள்ள முத்திரை, அதாவது முஹம்மதும் ரசூலும் அல்லாண்டியும், முதல்ல முஹம்மது கீழே ரசூலுன் கீழே அல்லாண்டு. அதே மாதிரி ரசூல்லா எழுதுன கடிதங்கள் மன்னர்களுக்கு, அதை அரபு நாங்கள் படித்தாள்களுக்கு கூட லேசாக வாசிக்கலாது. அதில் ஃபத்தகும் இல்லை, கசரும் இல்லை, லம்மும் இல்லை. எழுத வாசிக்க தெரியாத நபி தான் உம்மி நபி. சரியாப்பா, நீங்கள் அழிக்க மாட்டீங்களா? அழிக்கமா, இடத்தையாவது காட்டுங்க, நான் அழிக்கிறேன்னு பிறகு ரசூல்லா அழிச்சாங்க. இப்படி விட்டு கொடுத்ததுனால கோவத்தோட கொதிப்பொடைகிறாங்க. ரசூல்லா சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஏலாது, கவலையோட கூடாரத்துக்கு போறாங்க. அங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட மனைவி. முகத்தெல்லாம் தொங்க போட்டு, யார் சொல்ல, என்ன பிரச்சனை, என்ன கவலை, எப்படி இல்லை, நான் சொல்றத செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டோன்னு சொல்றாங்களும் இல்லை, சும்மா குந்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த சஹாபியா இந்த சஹாபாக்களை விளங்கி வச்சிருந்தாங்க. யாரும் சொல்ல, நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, நீங்க 2 காரியத்தை நீங்க முதலாவது செய்யலாம்பாங்க. நீங்க தலைமுடியை சிறைச்சு போட்டு ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தையோ குர்பான் கொடுங்கலாம் பார்ப்போம்னு சொல்லி சொன்ன உடனே ரசூல்லா போய் செஞ்சான். செஞ்ச உடனே ரசூல்லா செஞ்ச பிறகு அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. என் நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அப்படி முரண்பட்ட அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குமா, அதான் எல்லாரும் அவசரமா அந்த 2 காரியத்தையும் செஞ்சாங்க. இது பெரிய நீண்ட சம்பவம். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் சஹாபாக்களோட அந்த உணர்வு, அவங்களுடைய இயல்பை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், இது அவளுக்கு ஜக்காத்தை வந்ததுலேயே இறைச்சி, அது நீங்க சாப்பிட மாட்டீங்களே, அதான் வைக்க இல்லைன்னு. அப்போ அவங்க ரசூலா சொல்றாங்க, அது அவளுக்கு கிடைச்சது தானே. சரி சரி, நான் தான் நேரடியாக அதை எடுக்கப்படாது, எனக்கு வர இயலாது. அது அவ அதில் ஹதியாவை தந்தா நான் சாப்பிட்றது பிரச்சனை இல்லைண்டா. சரி,
இப்போ சில பேர் அப்படி கேட்குறாங்க தானே, சில விஷயங்கள் அப்படி கேட்பாங்க. நேரடியாக எங்களுக்கு அதை பாவிக்கிறது ஹராமாயிக்கும். சரியா? நேரடியாக அது எங்களுக்கு கொண்டு தந்தால் நாம் பாவிக்கவே இல்லாது. ஆனால் வேறு உதாரணமாக சிலர் கேட்பாங்க எப்படின்னா, ஜக்காத்துல் ஃபித்ர், சரி, அதை எனக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து தருவது. சரியா? எனக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து தருவது, எனக்கு கடமைக்குமே ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க. சரியா? அதை கொடுக்கலுமான்னு கேட்பாங்க. நான் உழைச்சி தானே கொடுக்கணும், என் சொந்த சல்லியில் வாங்கித்தானே கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல. ஆனால் அப்படி ஒரு ஆள் எனக்கு தந்ததை நான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. சரி, அது எனக்குள்ளதா மாறிட்டு தானே. எனக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் தந்துட்டார், என்ற சொத்தா மாறிட்டு, எனவே நம்ம அதை கொடுக்கலாம். அதை மாதிரி இவங்க சொன்னாங்க, அது அவளுக்கு ஜக்காத். சரி, அவன் எனக்கு ஹதியாவை தந்தா அதை நான் எடுத்துக்கொள்வேன். நேரடியாக எனக்கு நாங்கள் ஜக்காத்தை எடுக்க இயலாது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் விலையும் கொள்கிறோம். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் பேணுதலாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹலாலான உணவு ஹராமான உணவை வேறு பிரித்து அறிஞ்சு தங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.